பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். அப்பா, மழை நின்று விட்டது. அதோ ஆகாயம் தெளிந்து விட்டது. சூரிய ஒளி பரவி விட்டது. இனிமேல் நீங்கள் நமது மக்களை அழைத்துக் கொண்டு இந்த ஒதுங்கும் இடத்திலிருந்து செல்லுங்கள். இனிமேல் எல்லோரும் கவலையின்றி அவரவர் வீடுகளுக்கு செல்லலாம். இனி பேய் மழை வரவே வராது. ஆம் கண்ணா, நாம் எல்லோரும் கோகுலத்திற்கு செல்லுவோம். கண்ணன் கண்ணின் கருமணி அன்றோ மன்னன் இவனை போலே உண்டோ. கண்ணன் கண்ணின் கருமணி அன்றோ மன்னன் இவனை போலே உண்டோ. கண்ணா இங்கே உன் தோல் யாரே, கண்ணா இங்கே உன் தோல் யாரே. இல்லை எங்களின் தெய்வம் வேறே, இல்லை எங்களின் தெய்வம் வேறே. உண்மைக்கு எத்தனை நிறம், நீதான் பல்லாயிரம் முகம். விவேகம் உணர்த்திய அனுபவம், விவேகம் உணர்த்திய அனுபவம். உயிர் வாழும் ஜீவன் யாவும் நீ, உயிர் வாழும் ஜீவன் யாவும் நீ. பிரபு 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 பிரபு. அபயம் தாருங்கள், அபயம் தாருங்கள் என் நிறைவா, அபயம் தாருங்கள், காப்பாற்றுங்கள் பிரபு. என் பிரபுவே, என் பிரபு தீனதயாளனே, மன்னித்து மறந்து விடுங்கள். பொறுப்பை நான் மறந்து விட்டேன் பிரபு. நான் உங்களை அவதாரம் என்று அறியாமல் சாதாரண சிறுவனாக நினைத்துக் கொண்டு ஆத்திரத்தில் அறிவிழந்தேன். பதவியில் இருப்பவன் பக்குவமின்றி இருப்பது தவறு பிரபு. பாவிகளையும் காப்பாற்றும் கருணையுள்ளம் கொண்டவர் நீங்கள். கண்ணனே, கண்ணன் என்ற கருணையே, மூட நிந்திரன் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் அகம்பாவத்துக்கு. ஹே மகேந்திரா, கோபம்தான் உன்னை கெடுத்தது. ஆகையால் உன் மீது எனக்கு கோபம் இல்லை. உன்னை சொல்லி குற்றம் இல்லை, இது என் லீலை. உண்மையில் எல்லா உயிர்களுக்கும் உள்ளே இருப்பது, இருந்து செயல்படுத்துவது நானே. புறப்படாத என் யோகமாயை எப்படிப்பட்டவரையும் ஏமாற்றி விடுகின்றது. அப்படிப்பட்டவர்கள் நான் உள்ளே இருப்பதையே அறியாவிட்டால் அகன்று விரிந்து கிடக்கும் இந்த உலகிலே எப்படி என்னை அறிவார்கள்? அதனால் உணராமல் செய்த கொடுமைக்கு நான் பழி வாங்க மாட்டேன். ஆனால் இன்னொரு பிழை நீ செய்ததற்காக நான் உன்னை குற்றவாளியாகவே கருதுகிறேன். புரியவில்லை பிரபு. சொல்கிறேன். ஆட்சியில் அமர்ந்தவன் ஆளப்படும் மக்களை அன்போடு நடத்த வேண்டும். உன் தர்மம் அதுதான், உன் கடமையும் அதுதான். கடமை செய்ய விலை கேட்கலாமா? நீயே உன் மக்களை பூஜை செய்ய சொல்லலாமா? இதன் கருத்தென்ன? நீ அமர்ந்த இந்திர பதவியை காட்டி இந்த உலகத்து மக்களிடத்தில் பூஜை என்ற பெயரில் பங்கு கேட்பதோ?
இப்போது நீ பதவியில் இருப்பதை வாய்ப்பாக கருதி எல்லோருக்கும் நல்லதையே செய்ய வேண்டும். இந்திரலோகம் புகழ் பெறும். உயர்ந்த பதவிகள் அழகுக்கல்ல, அனைவருக்கும் நல்லது செய்ய. இந்த மண்ணுலகம் உன் ஆளுகைக்குட்பட்டது. விண்ணென்றும் மண்ணென்றும் வித்தியாசம் பார்க்காதே. மகேந்திரா, பதவி என்பது அரியணை மீது அமருவதல்ல, அகம்பவத்தை காட்டி மிரட்டுவதல்ல. இந்திரா, நீ நினைத்தால் தான் மழை தருவாயா? நினைக்காத போது மழை தராமல் கெடுப்பாயா? இப்படி அகந்தையோடு நடப்பதற்கா பதவி? நன்றாக நீ தெரிந்து கொள். இங்கு படைக்கப்படும் ஜீவன்கள் எத்தனை உண்டோ அத்தனை கோடி அனைத்து பிறவிகளுக்கும் நீரும் உணவும் வாழும் வரையில் கிடைப்பதற்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பங்கு கேட்க நீ யார்? பாவம் அல்லவா? உன் போன்ற சுயநலமிகள் படைப்பிலக்கணத்தின் முறைகளையே மாற்றும் அளவு அவர்கள் உழைப்பினை தரணியில் ஜனித்த பிறவிகளுக்காக தரப்பட்டவைகளை உனக்கு அதிலே உரிமை உள்ளதைப் போல பங்கு பெறுவதற்கு பயமுறுத்துகிறாய். இதை நான் மன்னிப்பதா? இதற்கு நீ மன்னிப்பு கேட்க தகுதி கிடையாது. கேட்பதை வழங்கும் கிருபாநிதியே, தாம் குறிப்பிட்டது போல் எனக்கு தகுதி இல்லை. பதவியில் நான் பெற்ற வலிமையில் என் பொறுப்புக்குள்ள கடமையை மறந்தேன். தவறான பாதை செல்லும் பிள்ளையை நல்வழிப்படுத்த பொறுமையோடு உரிமையோடு திருத்தும் தந்தையைப் போல் தாயினும் சால பரிந்தூட்டும் தெய்வமே, தொழுகிறேன். ஏ பிரபு, நான் பட்ட என் அனுபவம் என்னை மாற்றியது. எனக்கு இனிமேல் நீங்களே குரு, மாதா, பிதா, பந்து, நண்பன். அருட்புனலே, அன்பின் வடிவமே, இந்திரன் மீது கருணை காட்டுங்கள். அறியாத பிள்ளையை காக்கும் அன்னையைப் போல் மன்னித்து விடுங்கள். சுரபித்தாயே. ஹே காமதேனு மாதா, என் வணக்கம். தாதியை மாதா என்று சொல்வதோ? உண்மையில் நீங்கள் அல்லவோ எங்கள் தாய். என்னை மாதா என்று பெருமை தந்து அழைத்ததால் உங்கள் மாதாவின் கட்டளையாக மதித்து மகேந்திரனை மன்னிக்க வேண்டும். உங்கள் மாயை செய்த பிரமை அல்லவா? ஒத்துக்கொள்கிறேன். ஹே தேவேந்திரா, சுரபி மாதாவின் அன்பினால் இப்போது உன் பாவம் நீங்கியது. அன்பே தெய்வம் பிரபு, அது நீங்கள்தான். உன் பணி தொடரட்டும். ஹே கோவர்தன கண்ணா, குடைபிடித்த மன்னா, நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். அனுமதி அளித்தால் அதை சொல்கிறேன். சொல், என்ன வேண்டும்? பிரபு, பூமியில் குந்தி தேவிக்கு என் அம்சத்தோடு பிறந்த பிள்ளை ஒருவன் இருக்கிறான். அவனுடைய பெயர் அர்ஜுனன். தாம் அவனை தங்கள் ஆதரவில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரபு. அவன் தட்டாமல் தங்கள் பணியை செய்வான். பிள்ளை என்பவன் தந்தையின் பிரதிநிதி. ஆகையால் என் சார்பிலே அவனை தங்கள் சேவைக்கு அர்ப்பணிக்கிறேன் பிரபு. அர்ஜுனனின் வாழ்க்கை நல்ல முறையிலே அமைந்திட தாமே துணையாக வேண்டும். தேவேந்திரா, இது எனக்கும் தெரியும். அந்த பரத வம்சத்தில் அர்ஜுனன் உனது அம்சத்தோடு அவதரித்திருக்கிறான். இனிமேல் உன் கவலையை விடு. நான் வாக்குறுதி அளிக்கிறேன். இந்த பூமியின் மீது என் பணி முடிக்கும் வரை அர்ஜுனனை போர்க்களத்தில் யாரும் வெல்ல முடியாது. இனிமேல் மன நிம்மதியுடன் மகிழ்ச்சியுடன் உன் உலகத்துக்கு புறப்படு. வருகிறேன். கண்ணன் திருவடி என்றும் என் துணை. சற்று நிற்க வேண்டும் சுரபதி. அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்தவரே, தாங்கள் மகேந்திரனின் கோபத்தில் இருந்து பசுக்களை காத்தீர்கள். அதற்காக தம் உணர்வின் வெளிப்பாடாக ஆவினங்கள்
தெய்வமாகிய தங்களுக்கு நன்றி சொல்கின்றன. ஏ மதுசூதனா, எங்கள் அமரேந்திரன் 3 உலகத்துக்கு மட்டும் இந்திரன். பசுக்களுக்கோ இன்று முதல் இந்திரனாக இருக்கப் போவது நீங்கள். அதற்காக பிரம்மாவே தந்த செய்தி இது. ஆவினம் காக்க உங்களை இந்திர பதவியிலே அபிஷேகம் செய்ய. அவர் இன்னொன்றையும் சொன்னார். இந்த அபிஷேகம் செய்யும் சமயத்தில் தமக்கு ராஜதிலகத்தை உளமாற இந்திரன் செய்து வைப்பதுதான் பொருத்தம் என்று. ஆம் தாயே, அப்படியொரு வாய்ப்பே என் பாக்கியம் அல்லவா? ஐராவதமே, உன் துதிக்கையால் ஆகாய கங்கை நீரை இங்கே கொண்டு வா. அந்த நீரால் என் பிரபுவுக்கு அபிஷேகம். अस्मान् विश्वानि देव वयुनानि विद्वान् युद्धस्मज्जुहुराणमेनो येष्ठान्ते नम उक्तिं विधेम। ॐ स्वस्ति न इन्द्रो वृधश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तारक्षो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ द्यौः शान्तिरन्तरिक्षगुं शान्तिः।